Hey guys, what's up and welcome back to Divil. இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஸ்டாகிராமில் ரொம்ப வைரலாக இருக்கிற இந்த மாதிரி ஒரு சார்ஜிங் ஃபோட்டோ எடிட்டிங்கை ரொம்ப ஈஸியாக அண்ட் ரொம்ப சிம்பிளாக எப்படி எடிட் பண்ண போகிறத பற்றி இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணினா கூட உங்களுக்கு வீடியோ புரியாமல் போக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியுதா, அதை கிளிக் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷனில் போட்டுங்க. நம்ம சேனலில் இப்போலாம் புது வீடியோ போடுறோமோ, ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோகிராஃபி, போசஸ், ட்ரெண்டிங் கண்டென்ட்டை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு குவாலிட்டியான சேனலில் ஃபாலோ பண்ண ஆசையாக இருந்தால் நம்ம சேனலை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுறங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் லைக் பண்ணால் தான் இன்னும் 2-3 பேருக்கு அது ரீச் ஆகும். ஸோ நம்ம சேனலை பற்றி இன்னும் கொஞ்சம் பேருக்கு தெரியும் அண்ட் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை தெரிக்க விட்டுருங்க. ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிஜிஎம் போட்டு உள்ளுக்குள்ளே போகலாமா? ஓகே, உங்கள்கிட்ட இருக்க PicsArt அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, PicsArt அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ரவுண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேக்ரவுண்ட் லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ஆட் ஃபோட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஒரு மாடல் இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, நான் யூஸ் பண்ணுற மாடல் இமேஜ் பார்த்தீங்கன்னா PNG ஃபார்மெட்டில் 4Kல கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு ஒரு இமேஜ் எப்படி PNG ஃபார்மெட்டில் 4Kல அதுவும் குவாலிட்டி கம்மியாகாமல் எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியலனா கவலைப்படாதீங்க. நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்கை இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி உங்கள் ஃபோட்டோவில் இருக்க பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு வெறும் பர்சனை மட்டும் எப்படி தனியாக பிரிக்கிறதுன்னு நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஓகே, இப்போ இந்த ஃபோட்டோவை கரெக்டாக நம்ம செட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு வேணுன்ற இடத்துல. ஓகே, கரெக்டாக செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க டிக் ஆப்ஷன் கொடுத்து டிக் பண்ணுறங்க. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டெக்ஸ்ட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போது உங்களோட இன்ஸ்டாகிராமோட ஐடி, அந்த ஐடியை வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். அது வந்து நீங்கள் ஐடி போடும்போது அப்படின்னு போட்டுட்டு உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியை போடுங்க. இப்போது என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியை போடுறேன். ஓகே, நான் வந்து இவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து போட்டிருக்கேன். இப்போது கரெக்டாக வந்து சின்னதாக்கிட்டு கரெக்டாக இந்த இடத்துல வந்து செட் பண்ணுங்கள். அந்த பார்கோடு கீழே கரெக்டாக இந்த இடத்துல செட் பண்ணுங்கள். அந்த பார்கோடுக்குள்ளேயே அடங்கிடணும். அதாவது அந்த பார்கோடு எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த்துக்கிட்டே அடங்கிடணும். ஸோ கரெக்டாக இந்த மாதிரி பார்த்துங்க. இப்போது அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கலரை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் பிக் இருக்கும். அதாவது பென்சில் டூல் போட்ட மாதிரி இருக்கும். மேலே பாருங்களேன், இந்த இடத்துல இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போது நீங்கள் கலரை வந்து பிக் பண்ணணும். கரெக்டாக அந்த பார் கோடுக்கு மேலே அந்த ரவுண்டு இருக்குல்ல, கரெக்டாக இந்த ரவுண்டு, அந்த ரவுண்டுக்கு மேலே ஒரு குட்டி ரவுண்டு இருக்கும். அந்த சர்க்கிளுக்கு மேலே வச்சிங்கன்னா அதோட கலரை வந்து பிக் பண்ணிக்கும். ஸோ அதே சேம் கலரும் வந்து இங்கே டெக்ஸ்ட்டுக்கும் வந்துடும். ஸோ பார்க்கவே நேச்சுரலாக இருக்கும் அண்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த பார்கோடும் அவங்களோட நேமும் ஒரே கலரில் இருக்கும். ஸோ ரெண்டு சேமாக இருக்கும் போது பார்க்க சூப்பராக இருக்கும். ஓகே, அகைன் ஆட் ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். இன்னொரு PNG வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இந்த ஃபாக் PNG கொஞ்சமாக பெருசாக்கிடுங்க. கரெக்டாக இந்த மாதிரி பெருசாக்கிட்டு கீழே செட் பண்ணுறங்க. இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்க்ரீனுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுறங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒயிட்டாக இருந்தது, ஃபஸ்ட்டு வந்து பிளாக்காக இருந்தது, இப்போ வந்து ஒயிட் ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ டிக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பிரைட்னஸை கிளிக் பண்ணிவிட்டு பிரைட்னஸை வந்து ஒரு 14, கான்ட்ராஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சமாக போதும், ரொம்ப வேண்டாம், 9. ஓகே, இப்போ எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு இன்வெர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்வெர்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ரீஸ்டோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு சைஸை கம்மி பண்ணி ஒரு 20, ஹார்ட்னஸ் வந்து ஒப்பாசிட்டி வந்து ஒரு 84,
ஹார்ட்னஸை வந்து ஒரு 45. ஓகே, இப்போ ஃபோட்டோ நல்லா ஜூம் பண்ணிடலாம். கரெக்டாக ஃபேஸு, அதாவது மாடலோட நோஸு கரெக்டாக இந்த இடத்துல பெயிண்ட் பண்ணுங்கள். நோஸு, ஹெட்டு, சின்னு, நெக்கு அண்ட் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல அந்த ஒயிட் கலர் வேணும்னு தோணுதோ கரெக்டாக அந்த இடத்துல ஒயிட் கலர் போட்டுருங்க. இமேஜ் பார்க்க இன்னும் நேச்சுரலாக இருக்கும், ஒரு 3D லுக்கில் இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஓகே, இப்போ டிக் பண்ணிடலாம். இங்கேயும் டிக் பண்ணுறேங்க. இது பிஃபோர் ஆஃப்டர், பிஃபோர் ஆஃப்டர். ஒரு சில இடத்துலலாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும். ஸோ இமேஜ் வந்து கடைசியாக நீங்கள் பார்க்கும்போது வேறு லெவலாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அதை ஆட் பண்ணோம். ஓகே, இப்போ லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை சேவ் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்க லைட்ரூம் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, லைட்ரூம் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பிக்சார்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களா, இப்போது அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ அந்த ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு ப்ரீசெட் லிங்க் வந்து கொடுத்துருப்பேன். இந்த ப்ரீசெட் லிங்க்கு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு லைட் ரூமில் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இது லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணினா காப்பி த செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதில் டூல்ஸ் இருக்குல்ல, அதுக்கு க்ராப்பு, மாஸ்கிங், ஹீலிங் சொல்லிட்டு புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை 3 டிக் பண்ணிட்டுருங்க. டிக் பண்ணிவிட்டு மேலே டிக் பண்ணுறங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த இடத்துல டூல்ஸ்ன்னு இருந்தது. ஸோ டூல்ஸை நீங்கள் டிக் பண்ணும்போது என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் சேர்த்து வந்துடும். பட் இப்போ வந்து கொஞ்சம் புதுசாக அப்டேட் பண்ணதுனால க்ராப்பு, ஹீலு, மாஸ்கின்னு சொல்லிட்டு 3 கொடுத்துருக்காங்க. ஸோ லைட் ரூமோட லேட்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு வேணும், என்னென்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு லைட் ரூமோட லேட்டஸ்ட் அப்டேட்டோட செப்பரேட் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அது ஒரு செப்பரேட் வீடியோ போடுவேன். ஸோ மறக்காமல் உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டிக் பண்ணுறேங்க. ஓகே, இப்போது நீங்கள் பிக்சார்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணிங்களே, அந்த ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஃபோட்டோ வந்து நம்ம பிக்சார்ட்டில் எடிட் பண்ண ஃபோட்டோ. இதில் மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேஸ்ட்டு செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுறேங்க. பூம், இது பிஃபோர் அண்ட் இது ஆஃப்டர். பிஃபோர் வந்து ரொம்ப மொக்கையாக கலர் கரெக்ஷன்லாம் கம்மியாக இருந்தது. ஆஃப்டர் வந்து இமேஜ் பார்க்க வேறு லெவலாக இருக்குது அண்டு எல்லா இம்ப்ரூவ்மெண்ட்டும் செம்மையாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேஸோட கலரை பாருங்களேன். இது பிஃபோர் ரொம்ப மொக்கையாக இருந்தது. ஆஃப்டர் வந்து ஸ்கின் டோனே சேஞ்ச் ஆகிடுச்சு. இது பிஃபோர் ஆஃப்டர். ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் பார்க்க உங்களுக்கு நேச்சுரலாக இருக்காது. ஆஃப்டர் அந்த லைட் செட்டிங்ஸு எல்லாத்தையும் பண்ண முடிச்சதுக்கப்புறம் கலர் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா நம்புகிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நான் நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் என்னை எங்கேயாவது ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். ஸோ உங்களுக்கு டவுட்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது பேசுனாலும் அந்த இடத்துல வந்து மெசேஜ் பண்ணி நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து பார்க்குறான்ட்டு டாடா பை பை ஃப்ரம் SD.